வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம் காசிதேவகுண பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்பணம் சரணம் காச்சாரியபுரி திருவகினாராமனபுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரம்ம சர்வம்பரேஸ்வரி தாராரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாசம் ஓம் ஐம் சரணோ வீரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சர்வ பைரவம் திருடைய அப்பணம் சரணம். ஓம் கிரி நம சிவாய भैरव शिवम तिरिय विष्णु ददावारः नक्षत्र विष्णु देवसा योगसकरणं से विष्णु विष्णुमाया जगद्गुरु गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. महादेवीश विद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम सुवर्णध्वजाय विद्महे சோலாஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இன்றைக்கி தேதி வந்து 26ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி 8ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு மணி 10 மணி போல் ஒரு ஜெகன்மாதா யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவருடைய முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் வந்து 70வது லகு வைதிக வேத சதஸ் 70வது பாகம் வீடியோ. இது வந்து 70வது வீடியோ. நான் இந்த ஆன்மீக தகவலை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி தேதி வந்து சொல்லியிருந்த 26/8 செவ்வாய்க்கிழமை. திருதிக்கு திதி வந்து 4:54 PM வரைக்கும் இருப்பது. அதன் பின் வந்து சதுர்த்தி திதி, வளபரி சதுர்த்தி திதி. ஏன்னா ஆவணி மாதம் வர வளபரி சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுவோம். ஆனால் பஞ்சாங்க சாஸ்திரம் எப்பயுமே என்ன சொல்லணும்னா, நீங்கள் பாருங்கள், 26ஆம் தேதி 8ஆம் மாதம் ஒரு 4 மணிக்கு தான் திருதிக்கு திதி முடிந்து சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. நாளைக்கு அதே மாதிரி ஒரு 5 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கும். அப்போ எப்பயுமே வந்து காலையில் என்ன திதி இருப்பதோ அந்த திதி தான் அன்றைக்கி வந்து இருப்புன்னு எழுதுவாங்க. பொதுவாகவே ஒரு சாஸ்திரம் அதுதான், அந்த திதி இருப்பதும் எழுதுவாங்க. அப்போ இன்றைக்குள்ள தேதி வந்து நாளைக்கு தான் வந்து சதுர்த்தி திதி முழுமையாக இருக்குது. அதாவது காலையிலேருந்து மதியம் 5 மணி வரைக்கும். அப்போ எல்லா கோயில்லையும் நாளைக்கு தான் 27ஆம் தேதி 8ஆம் மாதம் தான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. ஹோமங்கள், பூஜைகள். ஏன்னா விநாயகர் பூஜை என்பது வந்து மிக எளிமையானது. எல்லாரும் சந்தோஷமாகவும் ரொம்ப எளிய முறையில் விநாயகரை பூஜிக்கலாம். அது பல மார்க்கப்படி செய்வாங்க. தாந்திர மார்க்கத்தில் ஒரு விதம் செய்வாங்க, உபாசனை மார்க்கமாக வேறு விதமாக செய்வாங்க. மார்க்கங்கள் வந்து பல விதம், 14 விதமான மார்க்கங்கள் பூஜைகள் இருக்குது. அது ஒரு மார்க்கத்தில் சேர்ந்தவங்க அது விசேஷமாக செய்வாங்க. நம்ம சனாதன தர்மத்தில் உள்ள மதங்கள், இந்து மதங்கள் ரொம்ப எளிய முறையில் அவரை வந்து எல்லாம் வழிபாடு செய்வாங்க. எப்படி சொன்னால், ஹோமங்கள் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ரெண்டாவது, எந்த ஒரு மார்க்கத்திலையும் மந்திர ஜபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அதுதான் உயிர். மந்திர ஜபங்களுக்கு தான் அது வந்து நம்மளுக்கு உயிர் பெறும். அதனால் எப்பயுமே வந்து விநாயகரோட ஒரு காயத்ரி மந்திரம் கற்றுக்கணும், ஒரு மூல மந்திரம் கற்றுக்கிட்டு நீங்கள் அவர் முன்னுக்கு அமர்ந்து சின்ன ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கலாம், இல்லை லிங்கம் கூட வச்சுருக்கலாம். அதுக்கு சின்ன ஒரு 5 இன்ச்சு கீழே கருங்கல்லோ இல்லை பஞ்சலோகமோ இல்லை செம்போ இல்லைன்னா எந்த லோகத்தில் உள்ள ஒரு லிங்கத்தை வச்சு அவர் வந்து விநாயகரை பூஜிக்கலாம், இல்லை நீங்கள் அம்பாலை பூஜிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். சரி, பரவாயில்ல. குரு நம சிவாய பைரவ சிவம். அப்போ நாளைக்கு வந்து 5 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருப்பதால் எல்லா கோயில்லையும் நாளைக்கு விசேஷமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்தி 26ஆம் தேதி இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே இந்த மகாலய பட்சம் வந்து 7ஆம் தேதி 9ஆம் மாதம், அதாவது ராகு கிரஸ்ட சந்திரகிரகணம் முடிஞ்ச பின் நம்மளுக்கு மறுநாள் பிரதம தேதியிலேருந்து நம்மளுக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்கும். அதை பற்றி நான் நிறைய விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து போன ஆடியில் வந்து அதுக்கு முன்னாள் ஆடியில் வந்து இந்த 8 சிராத்த விதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 8 சிராத்தம். இந்த விதிகள்லாம் நான் எங்கேருந்து எடுத்தோன்னு சொன்னால், இது நான் வந்து 2013 ஆத்மாவுக்கு முத்தி கொடுக்கும் காலபைரவர் வழிபாடு முறைகள் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் விளையாக்கியிருந்தேன். அது வந்து கருட புராணத்துலேருந்து நான் எடுக்கப்பட்டது. முக்கியமான சில குறிப்புகள் மட்டும் எடுத்து மக்களுக்கு ஒரு தெளிவுபடணும் என்று நான் கொடுத்துருந்தேன். அதை சில பேர் படித்து பலன் பார்த்தாங்க, சில பேர் அதை பின்பற்றி நல்ல பலன் பார்த்தவங்களும் இருக்காங்க. இந்த சிராத்தங்கள் செய்து நான் சொல்லி கொடுத்த இந்த சிராத்தம், திலா தர்ப்பணம், இந்த யாகங்கள், பூஜைகள்லாம் செய்து பலன் பார்த்தவங்க இருக்காங்க. இப்போ அதுலேருந்து சில குறிப்புகள் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு தர்ப்பணம் பண்ணாலும் சரி, ஒரு சிராத்தம் பண்ணாலும் சரி, ஒரு திராயாகம் பண்ணாலும் சரி, சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பூஜையை பற்றி. இப்போ ஒரு சிராத்தம் செய்கிறோம், அதோட தத்துவம் என்ன, அது எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, ரிஷிகள் அதை பற்றி என்ன சொல்லி, இது ஓரளவு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் எந்த ஒரு பூஜை செய்தாலும் சரி. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் புவனேஸ்வரி பைரவரை வந்து பிரதானம் கும்பிட சொல்வேன். அதான் நம்பிக்கையில் என்ன சொல்வேன், விநாயகரையாவது கும்பிடுங்கன்னு சொல்வேன். அவரையுமே நம்பிக்கையாவது பரவாயில்ல, கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான், அதான் பிதுரு தேவதா, அவரையாவது கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். அது அவர் மேலேயும் நம்பிக்கைலாம் நீங்கள் யாரை கும்பிடாலும் உங்கள் இஷ்டம் சொல்லிடுவேன். ஏன்னா
மனிதனுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் மாற்றி மாற்றி தான் வரும். அது ஜாதக பலன். ஒரு இடத்துல நல்லா இருப்பாங்க, ஒரு இடத்துல கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம இறைவனை நம்ம எப்போ கும்பிடும் போதும் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் தலைப்போட விலகும். அதுதான் இந்த வழிபாடு. இதை நான் சொல்லலை, ரிஷிகள் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க, வேத சாஸ்திரமும் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லுது. சரி, இப்போ வந்து வருவோமே. போன நான் வந்து 8 சிராத்த விதியை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த சிராத்த விதி தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு குறிப்புகள், இது தெரிஞ்சு வச்சுங்க. எப்படின்னா, குறிப்புகள், அதாவது புரட்டாசியில் மாத்ரு பித்தர்கள் பூலோகத்தில் வருகை புண்ணிய நதிகளில் சூஷ்ம தேகத்தில் நீராடி. அதாவது இந்த புரட்டாசி மாதம் பித்தர்கள் வந்து வரமாட்டாங்க, ஆனால் அவங்க வருவாங்கன்னு ஒரு ஐதீகத்தோடு நம்ம வந்து, ஏன்னா இந்த காலத்தில் தான் வந்து நம்மளுக்கு வசதி இருக்குது, பாத்ரூம் வசதி, குளியல் வசதி, தண்ணி வசதி. அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. குளியல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஆற்றுக்கு தான் போகணும். குடிசை கூடு வீட்டில் இருக்கும் போது எல்லோரும் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு தான் நம்ம சுத்தபத்தமாக இரவு பூஜை செஞ்சாலும் சரி, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணாலும், திலா யாகம் பண்ணாலும், எல்லாம் செஞ்சாலும் குளிச்சுட்டு கை கால் அனுப்பிட்டு, அப்போ தான் என்ன செய்யணும், ஆற்றுக்கு தான் நாடி போய் ஆகணும். ஏன்னா அந்த காலத்தில் குளியல் சொன்னாலே நம்ம ஆற்றுக்கு தெரிய தான் போகணும். நம்மளுக்கு வசதி இல்லை காலத்தில் வந்து. இந்த குறிப்புகள் அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் கிரட புராணத்தில் வச்சுருக்காங்க. அதாவது எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் குளிக்கணும். அப்போ நம்ம ஆற்றுக்கு தான் போய் ஆகணும். ஆற்றுக்கு போயிட்டு நம்ம நீராடி சுத்தபத்தமாக நம்ம தர்ப்பணம் சிராத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து இரவணு சில பூஜைகள் செய்யுங்க சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. இதுதான் வந்து சில பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சிராத்தம் பண்ணால் ஆற்றுல போய் குளிக்கணும், சிராத்தம் பண்ணால் ஆற்றுல போய் குளிக்கணும்னு ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இல்லை. அதாவது வசதி இல்லாத காலத்தில் சுத்தபத்தமாக நம்ம வந்து ஒரு பூஜை செய்யணும் முன்னோர்கள் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் போயிட்டு, அப்போ வசதி இல்லாத காலத்தில் பாத்ரூம் இல்லாத காலத்தில் ஆற்றுல தான் போய் குளிச்சுட்டு தான் சுத்தபத்தமாக நம்ம வந்து தர்ப்பண காரியத்தை முடித்து வீட்டுக்கு வந்து இரவு வழிபாடு, குத்துவலுக்கு பூஜை, துளசி பூஜை, மகாலட்சுமி பூஜை, சத்யநாராயண பூஜை, துளசி மாதா பூஜை, அப்புறம் இந்த மாதிரி புவனேஸ்வரி, ஸ்ரீஸ்வரன பைர பூஜைலாம் செய்யறது வழக்கம் உண்டு. அதனால் இது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் குளித்து ஈர துணியோடு தான் செய்யணும் சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, செஞ்சுட்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்து, இந்த மகாலய பட்சத்தில் நாம் தரும் தர்ப்பணங்களும் ஏற்ற ஐப்பசி அமாவாசையில் இருந்து துலாஸ்தானம் முடிந்து சொல்வதாக ஐதீகம். அதாவது இந்த மகாலய பட்சம் இந்த 7ஆம் தேதி 9ஆம் மாதம் வரைக்கும் நம்ம ஆரம்பித்து, நான் சொன்னதில் ஐப்பசி அமாவாசை வந்து துலாஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது துலாஸ்தானம் வரைக்கும், ஐப்பசி அமாவாசை வரைக்கும் நம்ம பித்ரு தேவதாக்கள் நம்ம சூரிய மண்டலத்தில் காத்திருப்பாங்களாம், எப்போ நம்ம முன்னோர் பிள்ளைகள் நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. அதாவது அந்த பித்ரு தேவதாக்கள் காத்திருப்பாங்களா, இந்தந்த ஆத்மாக்குள்ள குடும்ப பிள்ளைங்கள் நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அது வரைக்கும் காத்திருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த தர்ப்பணங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த 15 நாள் செய்ய முடியாது, பரவாயில்ல, எப்போ டைமுக்கு இருக்குதோ அப்போ முடிஞ்சிருக்கு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு பண கஷ்டம் கூட வந்தால் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மாத்ரு பித்ரு தோஷம் உள்ள ஜாதகங்கள் நான் பார்க்கும்போது குழந்தைகள் வந்து தப்பாக வச்சுக்காதீங்க. இது வந்து நான் கண்டது தான் சொல்கிறேன், இது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன். சில பிள்ளைங்கள் வந்து சில குறைபாடுகளோட பிறக்குது இந்த மாத்ரு பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த மாத்ரு பித்ரு தோஷத்துக்கு கொண்டு இடம் கொடுக்காதீங்க. மாதா பிதா குரு இந்த 3 பேர்த்துக்கும் இந்த சமணிகரணம் இறப்பு காரியத்தையும் இந்த வேத ஆன்மீகப்படி அவங்களுக்கு செய்யுங்க. ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யுங்க. ஆனால் குடும்ப வழக்கத்தில் ஒன்று செஞ்சுட்டு வராங்க, அது நான் தப்புன்னு சொல்ல, அதை அவங்க தெரிஞ்சது செய்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, கருட புராணம் என்ன சொல்லுது, இதை நான் விளக்குறேன். இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இறைவன் கண்டிப்பாக பித்ரு தேவ சூரிய பகவான், சத்யநாராயணும், காசி காலபைரவனும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு கொடுப்பார். இது நம்பிக்கையாக நீங்கள் சொல்லணும். சரி, ரெண்டாவது விதி வந்து, தர்ப்பணம் செய்ய நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பதாக அந்த மாதத்தில் மற்ற இடங்கள் நடைபெற எந்த ஒரு பூஜைகளும் ஹோமங்களும் ஆலய நிகழ்ச்சிகளும் தனது பெயர் சங்கல்பம் அர்ச்சனை செய்வது கூடாது. இது சாஸ்திரம் சொல்கிறது. அது எப்படின்னா, இப்போ வச்சுங்களேன், சங்கல்பம் அர்ச்சனை செய்யக்கூடாது. காலையில் தர்ப்பணை பூஜை முடிந்த பின் மற்ற பூஜைகள் சங்கல்பம் தெய்வ வழிபாடு செய்யலாம். இதன் அர்த்தம் என்னென்னா, காலையில் முதல் பூஜை தர்ப்பணம் பண்ணிவிட்டு அதன் பின் நம்ம போயிட்டு சங்கல்ப அர்ச்சனை இரவனுக்குள்ள ஹோமங்கள் பூஜைகள் செய்யலாமான்னு சாஸ்திரம் சொல்லுது. அவ்வளோதான், வேறு ஒன்று. இது தவறாக நினச்சிக்காதீங்கன்னா, அது இப்போ மகாலய பட்சம் ஆரம்பிச்சிலேருந்து ஐப்பசி அமாவாசை வரைக்கும் கோயில் வழிபாடு செய்யக்கூடாதோ இல்லை ஹோமம் செய்யக்கூடாதோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. காலையில் நம்ம தர்ப்பணம் செஞ்சிட்ட பிறகு தான்
இறைவனுக்குள்ள வழிபாடு செய்யணும் அர்த்தம். ரெண்டாவது வந்து மாத்திரு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய நாள் என்று மாத்திரு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடிந்தவரை வீட்டு தெய்வ சம்பந்தப்பட்ட பூஜைகளும் நிறுத்தி வைத்துவிட்டு மாத்திரு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிந்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்ய வேண்டும். நான் சொன்ன பார்த்தீங்களா, பித்தருக்கு மாத்திரு பித்தருக்கு, ரெண்டாவது இறைவனுக்கு செய்யணும் பூஜைகள். சூரியன் சந்திரன் ஒன்றாக, மூணாவது விதி, சூரியன் சந்திரன் ஒன்றாக இணைந்திருக்க நாளாக அமாவாசையில் அன்று மாத்திரு பித்தர்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால தான் வந்து முடிஞ்சவரை அமாவாசையில் வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள், இல்லை திலா தர்ப்பணம் பண்ணுங்கள், இல்லை சிராத்தம் பண்ணுங்கள் அமாவாசை. அப்படி அமாவாசை அன்றைக்கி செய்ய முடியலன்னா அமாவாசை அந்த திதி வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். பெஸ்ட்டு வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை முடிஞ்சு வர சனி ஞாயிற்றுக்கிழமை செய்வது இன்னும் சால சிறந்தது. அடுத்தது வந்து அமாவாசை திதியில் நான்காவது குறிப்பு, அமாவாசை திதி அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்த வீட்டு மாத்திரு பித்தர்களுக்கு வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்பட எள்ளும் கலந்த தண்ணீரும் பெற்று கொள்வதார்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்று நம்பப்படுகின்றன. அன்றைய தினம் வீட்டில் தர்ப்பணம் செய்யும் அவர்களுக்கு எள்ளு கலந்த தண்ணீரை தரப்படவில்லை என்றால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வருத்தப்பட்டு கோபத்தோடு செல்வார்கள் என்று ஒரு சில மாத்திரு பித்ரு சாபம் கூட தந்து விட்டு செல்கிறார்கள் என்று கூறப்படுகின்றன. அதாவது இந்த மாதிரி பித்ரு தேவதாக்கள் வச்சு மாத்திரு பித்ரு வரமாட்டாங்க, அவங்க பித்ருக்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பித்ரு தேவதாக்கள் வந்து சூரிய மண்டலம் காத்திருப்பாங்க, சுதா தேவி தான் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அப்போ நம்ம தர்ப்பண காரியங்கள் எதுவும் செய்யலன்னு சொன்னால் அந்த பித்ரு தேவதாக்கள் நம்மளுக்கு சபிப்பாங்களாம். அப்படி ஒரு சாஸ்திரங்கள் கருட புராணம் சொல்லுது. இதை வந்து நான் வந்து மாத்திரு பித்தர்கள் சபிப்பாங்கன்னு போட்டிருக்கேன், தவறாக நினச்சிக்க வேணாம். மாத்திரு பித்தர்கள் வரமாட்டாங்க, பித்ரு தேவதாக்கள் சூரிய மண்டலம் காத்திருப்பாங்க, சுதா தேவி தான் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. நம்ம இந்த சப்பன காரியங்கள் எதுவும் செய்யாமல் போனால் பித்ரு தேவதாக்கள் நம்மளை சபிக்கிற அமைப்பு அதிகம் உண்டு. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஐந்தாவது குறிப்பு, ஒரு வருடத்துக்கு மாத்திரு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் மொத்தம் 96 நாட்கள் ஆகும். அதாவது 96 நாட்கள் ஆகும். அது என்னென்னா 14 மன்மதி நாட்கள், யுகாதி நாட்கள் 4, மாத பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை 12, மகாலய பட்சம் 15, வியாதிவாதம் 12, வைத்திரிதி 12, அஷ்டகம் 4, அஷ்டகம் 4, பூர்வேத்திய 4 நாட்கள். இந்த நாட்கள் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மாத்திரு பித்தர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றன. அதாவது அதான் சொன்ன பார்த்தீங்களா, 96 அமாவாசை 12 மாதம் வரும். அப்புறம் வந்து மாத பிறப்பு 12 மாதம் ஒரு தமிழ் மாதம் பிறக்கும் போது முதல் நாள் வந்து அது புண்ணிய காலம் சொல்லுவோம் இல்லையா, அது புண்ணிய காலம் சொன்னாலே மாத்திரு பித்திரு வழிபாடுகள் தான், சிராத்தம் தான். அது பிறகு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா விளக்குறேன். 96 வகை உண்டு, 96 தடவை நம்ம செய்யணுமா. அஞ்சாவது குறிப்பு. இது ஆறாவது குறிப்பு, ஒருவர் தனது முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யாமல் என செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று விஷ்ணுவும் சிவனும் கூறி உள்ளனர். சிவபுராணம் நீங்கள் படித்தாலும், விஷ்ணு புராணம் படித்தாலும், பிரம்மாண்ட புராணம் படித்தாலும் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இத்தனாவது ஒரு பகுதியில் காண்டத்தில் வருது. அதாவது யார் ஒருவர்கள் வந்து என்னதான் வழிபாடு நம்ம பூஜைகள் ஹோமம் செஞ்சாலும் இந்த மாத்திரு பித்ருக்குள்ள வழிபாடு சிராத்தம் செய்யலைன்னா இரவு வழிபாடு பூர்த்தி ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு வழிபாடு பூர்த்தியாக சொல்லிட்டு ரொம்ப முக்கியம். ஏழாவது ஒரு குறிப்பு, நமது மாத்திரு பித்தர்களின் சிராதத்தை சிரத்தையுடன் செய்வதாகவும் நல்ல உயர்ந்த ஆடை தீர்த்த பாத்திரம் சிராதத்தில் வாங்கி தருவதாகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு அன்றைய சிராத்தத்தை நடத்தினால் நிச்சயம் உங்கள் விருப்பம் நிறைவேறும், விரும்பிய பலன் கைகூடும். இந்த சிராத்தம் பஞ்சபாத்திரம்லாம் வச்சு நம்ம அந்த சிராத்த காலத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வேண்டிய பொன் பொருள் ஆடை நகை ஆபரணங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து பித்ரு தேவதாக்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பித்ரு தேவதாக்களை மறைச்சி தான் மாத்திரு பித்ரு இப்படி மாறி போச்சு. பித்ரு தேவதாக்கள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. எட்டாவது குறிப்பு, ஒரு நாளில் ஏராளமான மாத்திரு பித்திருக்களை தனித்தனியாக பல பேர் சிராத்தம் செய்யும்போது சிராத்தம் உணவு அவர்களை மாத்திரு பித்திருக்கு எவ்வாறு சரியான முறையில் செய்வதடைந்து என்று சந்தேகம் சிலருக்கு ஏற்படும். இந்த கருத்தினை கொண்டுதான் மறைந்த முன்னோர்களுக்கு கோத்திரத்தை பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது செய்கிறார்கள். இதனால் ஒருவர் கொடுத்த தர்ப்பணம் அவர்களுக்கு சரியாக சென்றடையும். அதாவது எப்படின்னா, உண்மையிலே பார்த்தா மாத்திரு பித்தர்களுக்கு இறந்து போன ஆத்மாக்கள் பெயர் இல்லை,
உடல் இல்லை, உயிர் இல்லை. ஆனால் சில சந்தேகப்படுவாங்களே, இப்போ நம்ம கொடுக்குறோமே நம்ம முன்னோர்கள் போய் சேருமா சில பேர் கேட்குறனால தான் சில குருமார்கள் பேர் கேட்குறாங்க. ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு பூஜை ஒருத்தவங்க வரலன்னா அவங்களுக்காக நம்ம அந்த பூஜை செய்யலாம். ஆனால் இந்த தர்ப்பணம் சிராத்தம் நம்ம கைப்பட எள்ளும் தண்ணி இறைக்கணும். அதுதான் அந்த ஆத்மாக்கு, முன்னோர்கள் ஆத்மாவுக்கு போய் அதை செய்யணும். நம்ம மற்றவங்களோட ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. நம்ம பேர் சொல்லாமல் இந்த ஆத்மாவுக்கு போய் சேரணும் நம்ம மனசில் நினச்சா பித்ரு தேவத்தை கொண்டு போய் சிராதை போய் ஒப்படைப்பாங்க தான். ஏன்னா ஆத்மாவுக்கு பேர் இல்லை, அது எப்பயுமே பேர். ஆனால் காலத்தில் அது ஒரு பழக்கத்தில் வந்துருச்சு இந்தியாவில். என் அப்பா அம்மாவுக்கு பேர் சொன்னால் அவங்க பேசணும். இந்த உடலுக்கு இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் பெயர். பூமி விட்டு உடல் பூமிக்கு தனகமோ அக்னி தனகமோ பண்ண பிறகு சாம்பலை வைத்து நம்ம நம்மளோட பித்திருக்கள், மாத்திரு பித்திருக்கள், நித்திய மாத்திரு பித்திருக்கள், திவ்ய மாத்திரு பித்திருக்கள் சொன்னாலே அவங்களுக்கு போய் அது போய் கிடச்சிரும். பேர் அங்கே பித்ரு லோகத்தில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லலை, சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் இந்த பேர் சொல்லி சங்கல்பம் அர்ச்சனை இதெல்லாம் இடைக்காலத்தில் வந்தது இந்த சிராத்த காரியத்தில். அதை இப்போ சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. வருங்காட்டில் நிறைய புக்குகள் படித்து நிறைய அனுபவம் கிடைக்கும் போது மக்கள் அதை உணர்வாங்க. அதே மாதிரி மகாலய பட்சம், அதாவது மகாலய பட்சம், இது 9வது குறி. மகாலய பட்சம் 15 நாட்கள் மாத்திரு பிதர்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும். மகாலய பட்சம் 15 நாள் தாகமும் பசியும் அதிகமாக இருக்குமா, யார்? நம்மளுடைய மாத்திரு பித்தர்களுக்கு. அதனால் அவர்கள் அருளை பெற வேண்டும் என்று 15 நாட்கள் உறவினர்கள் இறந்தால் நாம் சிராத்தம் மற்றும் இறந்தக்கூடிய சிராத்தத்தை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றன. அதாவது நம்ம இந்த 15 நாள் கூட யாராவது நம்ம தெரிஞ்சவங்க திடீர்னு சாஜ்யம் அணிஞ்சிட்டா நம்ம செய்ய வேண்டிய சிராத்தம் நம்ம கண்டிப்பாக காலையில் செஞ்சுட்டு தான் நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ தப்பாக வச்சுக்காதீங்க, இப்போ 15 நாள் நம்ம செஞ்சுட்டு வரோம். அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க சாஜ்யம் அணிஞ்சிட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க வச்சுங்களேன், சாஜ்யம்னா இறந்துட்டாங்க. அப்போ நம்மளோட முன்னோர்கள் சிராத்தத்தை நம்ம செஞ்சிடணுமா, செஞ்சுட்டு தான் நம்ம அவங்களுக்கு போய் நம்ம அந்த பூஜையில் போய் நம்ம கலந்துக்கணும். அதுவும் சமண்டி கண்ட பூஜை கலந்துக்கணும். ஏன்னா நம்ம பித்திருக்கள் நம்மளுக்காக காத்திருப்பாங்க. பித்ரு தேவதாக்கள் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்க. ஏன்னா இந்த 15 நாளும் மொத்தம் 48 நாளும் பசியின் தாகம் முன்னோர்களுக்கு ஆத்மாவுக்கு அதிகமாக எடுக்கும். 10வது குறிப்பு. மாத்திரு பித்ரு வர்க்கம், பிதுர் காருண்ய வர்க்கம் என்று மாத்திரு பித்ருக்கள் 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது மாதுர் வர்க்கம், பிதுர் வர்க்கம், காருண்ய மாதுரு பித்ரு வர்க்கம் சொல்லுவாங்க. இது 3 வர்க்கம். இதை ஏற்கனவே நான் இதை பற்றி விளக்கியிருக்கேன். அப்போ அவர்கள் அப்பா வகையில் சார்ந்த மாத்திரு பித்தர்கள் பிதுர் வர்க்கம் எனப்படுவார். அம்மா வகை சார்ந்த பித்தர்கள் மாதுர் வர்க்கம் என்று படுவார். சித்தப்பா, மாமா, குரு, நண்பர்கள், நம்ம வளர்த்த மிருகங்கள், நம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, சித்தப்பா எல்லாமே காருண்ய பித்தர்கள் சொல்லுவோம். காருண்ய மாத்திரு பித்தர்கள் சொல்லுவோம் எனப்படுவார். இவர்கள் நினைவு கூறி தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். அப்போ இந்த 3 வர்க்கம் ரொம்ப முக்கியம். ஓகே, 11வது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் தாங்கி நம் மாத்து பித்தர்கள் மகாலய பட்ச அமாவாசை போன்ற நாட்கள் சிராத்தம் செய்வது உத்தமம். நம்மளுக்காக வாழ்ந்த நம்ம பித்தர்களுக்கு மாத்து பித்தர்கள் நம்ம இந்த 15 நாள் நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த சிராத்தம் தர்ப்பணம் கண்டிப்பாக நம்ம செய்யணும், உத்தமம். ஆனால் இதில் வெங்காயம் போன்று வாசனை திரவியங்கள் போன்றவை வேண்டாம். அதான் இந்த பிண்டங்கள் பிடிக்கும்போது அதில் உப்பு கலக்காதீங்கன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த 15 நாள் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடுவது இல்லை. ஏன்னா இந்த வெங்காயம் பூண்டு சில ஆன்மீக வாழ்க்கையை விட்டு லௌகீக வாழ்க்கை நாட்டம் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லி தான் இந்த 15 நாள் இந்த சிராத்தம் பண்ணும்போது ரொம்ப சிரத்தையாக முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யணும், மன உறுதியோடு செய்யணும்னு சொல்லி தான் இந்த வெங்காய பூண்டு ஒதுக்குங்கன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. 12வது குறிப்பு. சாஸ்திரப்படி சிராத்தம் காரியங்கள் செய்பவர் அந்த நாளில் திருமண உள்ளிட்ட விழாக்களில் மற்ற வீடுகள் உணவு உண்ணக்கூடாது. உண்மையிலே பார்த்தா இந்த 15 நாள் நம்ம சிராத்தம் காலையில் செஞ்சுட்டு நம்ம மற்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் போய் கலந்துக்கலாம், அது தவறு இல்லை, சாப்பிடலாம். ஆனால் நம்ம சிராத்தம் முன்னோர்களுக்கு செய்யாமல் டேரெக்டாக நம்ம போய் சாப்பிடக்கூடாது, அது தப்பு. இப்போ ஒரு கல்யாணம் இருக்குது, மகாலய பச்சாணிக்கு வச்சுட்டாங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரவங்க, காலையில் சிராத்தம் முன்னோர்களுக்கு கொடுத்துட்ட பிறகு நம்ம போய் சாப்பிட்லாம்.
நம்ம சிராத்தம் பண்ணால் நேராக கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டோம் சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக நம்மளுக்கு அந்த பூஜை பூர்த்தி இல்லாமல் போயிடும். அது உண்மை தான். அதை எப்பயுமே வந்து அதை இப்போ நான் கூட ஹோமம் செஞ்சேன்னு சொல்லிச்சிங்களேன், ஒரு வாரத்துக்கு நீங்கள் மற்றவங்க வீட்டில் போய் சாப்பிடுங்க, கடையில் காசு கொடுத்து சாப்பிடுங்க, சொந்தக்கார வீட்டுக்கு வேணாம்னு நான் சொல்லுவோம். முடி வெட்டுறது நகை வெட்டுறது ஒரு வாரத்துக்கு வேணாம்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 20 நிமிஷம் பேசிட்டோம். அடுத்த வாட்டி நான் வந்து மற்ற குறிப்புகள் இன்னும் ஒரு 10 குறிப்பு இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வழங்கிக்கணும். ஏன்னா அடுத்த ஒரு 7ஆம் தேதி 9ஆம் மாதம் நம்மளுக்கு வர இந்த மகாலய பட்ச பூஜை வந்து நம்ம எல்லோரும் ஓரளவு இந்த சட்டத்திட்டங்கள் குறிப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சு நீங்கள் செஞ்சீங்க சொன்னால் நீங்கள் பலன் நல்லா தெளிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நான் இந்த குறிப்பில் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நான் இந்த ஆன்மீகத்தை பற்றி ஓரளவு உங்களுக்கு விளக்கிட்டேன்னா அடுத்த வருஷம் நான் வந்து உங்களுக்கு 4ஆம் மாதத்துக்குள்ளே இந்த ராசி பலன் விளக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா இந்த 2025 நல்ல ஜாதகம், பூலோக ஜாதகம் ஓகே நல்லா தான் இருக்குது. அப்பப்போ ஏதாச்சும் சின்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் மக்களை, அங்கே சண்டை இங்கே சண்டை அது இது. இப்போ பாருங்கள், இந்த சிந்தனை பார்த்தாலும் அரசியலில் சில அப்படி இப்படின்னு ஏதோ முன்னே ஏற்றம் இறக்கம், பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் பிரச்சனை மனஸ்தாபம் இது வரதான் செய்யும். அது ஏற்கனவே சொன்னதான். இது வந்து விசுவாசோட பலன்கள் ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே நான் 1ஆம் மாதமே நான் இதை பற்றி நான் விளக்கிட்டேன், பூலோக ஜாதகம் பற்றி கொஞ்சம். ஆனால் மக்கள் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருப்பாங்க சொல்லி இந்த ஆண்டு வேணாம், அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நான் வந்து 2026 வந்து கண்டிப்பாக நான் வந்து 4ஆம் மாதம் 12 ராசி பலன் ஒன்றா வளர்க்குறேன். அதுக்குள்ளே இந்த வழிபாடை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், சிராத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், திலாயாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கடைப்பிடிங்க. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாமியாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குருமாராக இருந்தாலும் சரி, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த தர்ப்பணம், இந்த சிராத்தம், இந்த திலாயாகம் செய்யலைன்னா அவங்க வாழ்க்கை பூர்த்தி இல்லை. நான் சொல்ல சப்த ரிஷிகளே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் நம்பிக்கையான குருமார்கிட்ட போய் நீங்கள் திலாயாகம் செய்வது சால சிறந்தது. உங்கள் நம்பிக்கையான குருமார்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, நல்ல குருக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நீங்கள் போய்ட்டு இந்த திலாயாகம் சொல்லுவாங்க. திலாயாகம்னா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா குருக்களும் தெரியும். அது தனிப்பட்ட முறையில் ஆற்றங்கால வரும், பசுமாட்டு தொழுவோம், இல்லை மலடி வாரம். இந்த கோயிலில் சில இடங்கள் தனிப்பட்டு வச்சுருப்பாங்க, சொந்த வீட்டில் கூட இடம் வச்சுருப்பாங்க தனிப்பட்ட, அங்கே கூட செய்வாங்க. உங்கள் நம்பிக்கையான குருக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஏன்னா இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு அது பெரிய பாதிப்பு வரும். அதே மாதிரி இந்த ஏற்கனவே நான் வந்து இந்த குலதெய்வம் அருள் கிடைப்பது எப்படின்ட்டு இந்த நட்சத்திர பைரவரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பைரவர் இருக்கார், அவர் தான் குலதெய்வம் நட்சத்திர பைரவர். அவர் வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா காலபைரவர் பிரதானமாக கும்பிடுங்க. ஆனால் காலபைரவர் படம் வீட்டில் வச்சோ செலை வச்சோ கும்பிடும். இதே குருக்களாக இருந்தால் வேறு கணக்கு. நீங்கள் ஸ்ரீ பைரவர் புவனேஸ்வரி படம் வச்சு வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லை நான் கும்பிட்டு நல்லா இருக்கா, அது உங்கள் இஷ்டம். சரிம்மா. காசிகால பைரவே பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவசரணம் வங்கிரீம், நம சிவாய வைரவ சிவம்.